அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். இன்று முதல் இனியவை 40 என்கிற 14 கணக்கு நூலில் இரண்டாவதாக வரக்கூடிய நூலை பார்க்க இருக்கிறோம். இன்றைக்கு முதல் நாள் ஒரு அறிமுகமும் கடவுள் வாழ்த்தும் பார்த்துவிட்டு வர இருக்கிற 40 நாட்களிலே இனியவை 40 பார்க்க இருக்கிறோம். இன்னா 40 என்பது முன்னரே எழுதிய நூல். அதற்கு அடுத்த நூல் தான் இந்த நூல். அது கபிலர் எழுதினது. இது பூதம் சேந்தனார் என்பவர் எழுதிய நூல். இது இவருடைய காலம் கிறிஸ்துவுக்கு பின்னால் 725 750 எனப்படுகிறது. இவருடைய தந்தையார் பெயர் தான் பூதன் என்று பெயர். இவர் சேந்தனார் என்பது இவருடைய பெயர். இவர் கடவுள் நம்பிக்கை உள்ளவராக இருக்கிறார். மூவரையும் பாடியிருக்கிறார். சர்வசமயம் என்று சொல்லக்கூடிய இந்து மதத்தினுடைய 3 பிரிவுகளாக இருக்கக்கூடிய சைவம், வைணவம், பிராமணியம் என்ற 3ஐயும் பாடியிருக்கிறார். இவர் பிரமனை துதிப்பதனாலே 7ஆம் நூற்றாண்டுக்கு பின்னவர் என்று சொல்லுகிறார்கள். இன்னா 40 பல கருத்துக்களை அப்படியே எடுத்தால்வதால் இவர் அவருக்கு பிந்தியவர் என நினைக்கலாம். அதுல எதெல்லாம் துன்பம் சொல்றாரோ அதுல மாற்றி சொல்லி இதெல்லாம் இன்பம்னு சொல்ற நூல் இந்த நூல். இந்த நூல்ல 4 இனிய பொருள்களை எடுத்து கூறும் பாடல்கள் 4 தான் உள்ளது. 1, 3, 4, 5. எஞ்சிய எல்லாம் 3 இனிய பொருள்களையே கூறியுள்ளன. பொதுவாக 4 அவர் இன்னா 40 4 இன்னா சொல்லுவாங்க. ஆனால் இங்கே 4 செய்யுள். முதல் செய்யுள், 3வது செய்யுள், 4வது செய்யுள், 5வது செய்யுள் மட்டும்தான் 4 இனியவைகளை கூறுகிறார். மற்றதெல்லாம் 3 இனியவைகளை பற்றியே கூறுகிறார். முன் 2 அடிகளில் 2 பொருள்களும் பின் அடிகளில் 1 பொருளும் அமைந்துள்ளது கவனிக்க வேண்டிய விஷயம். முதல் 2 அடியில் 2 இனியவை சொல்வார். 3வது அடியில் 1 சொல்லுவார். இனிது 40, இனியது 40, இனிய 40 என்று இதை பற்றி சொல்லுவார்கள். இதுல ஒரே ஒரு பாடல் ஊரும் களிமான்ற பாடல் மட்டும்தான் 8வது பாட்டு, பற்றுடை வெண்பா. மற்ற எல்லாமே இன்னிசை வெண்பாவால் ஆக்கப்பட்டுள்ளது என்பது தகவல். முதலிலே கடவுள் வாழ்க்கை பார்ப்போம். கண்மூன்று உடையான் தாழ் சேர்தல் கழிதினிதே, தொல்மான் துழாய் மாலையானை தொழல் இனிதே, முந்துர பேணி முகம் 4 உடையானை சென்று அமர்ந்து ஏத்தல் இனிது என்று சொல்கிறார். கண்மூன்று உடையான் என்றால் சிவபெருமானை குறிக்கக்கூடியது. 3 கண்களை உடையவனை திருவடிகளை சரணடைவது இனிது, இனிமையானது, நல்லது என்று சொல்கிறார். எப்போதும் மார்பிலே துளசி மாலையை அணிந்து கொண்டிருக்கக்கூடிய திருமாலை வணங்குதல் இனிது என்றும், 4 முகங்களை கொண்டு 4 திசைகளை நோக்கி கொண்டிருக்கிற பிரம்மதேவன் முன் அமர்ந்து அவனை வாழ்த்துதல் இனிது என்று சொல்லுகிற கடவுள் வாழ்த்து செய்யுள். மீண்டும் ஒரு முறை செய்யுளை பார்ப்போம். கண்மூன்று உடையான் தாழ் சேர்தல் இனிது, கடிது இனிதே, தொல்மான் துழாய் மாலை ஆனை தொழல் இனிதே, முந்துர பேணி முகம் 4 உடையானை சென்றமர்ந்து ஏத்தல் இனிது. நன்றி, வணக்கம்.